ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாப்ஸ் இன்ஃபார்மா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கேட்டர்பில்லர் கம்பெனிலேருந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு 6 ஜாப் நோட்டிஃபிகேஷனுடைய டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேட்டர்பில்லர்லேருந்து மொத்தம் 6 ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மேனேஜர் அப்படின்ற ஜாப் ரோலுக்கான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஓப்பனிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போத் மேலாக இருந்தாலும் சரி இல்லை ஃபீமேலாக இருந்தாலும் சரி தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா உங்களோட ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து இதுக்கான சேலரி வந்து இருக்கும். இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும்னு வந்து காலேஜ் ஆர் யூனிவர்சிட்டி லெவல் டிகிரி ஆர் ஈக்குவலண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ரிக்வயர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டிகிரியில் நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகேதான்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பட் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த ரோலில் வந்து மினிமம் 5 இயர்ஸ் இந்த ரோலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 8 இயர்ஸ்க்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தோம்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்ற ஜாப் ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணலை. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாங்காக தான் விட்டுருக்காங்க. ஸோ இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கான ஸ்கில்ஸ் உங்ககிட்ட ஏதாச்சும் இருந்தால் இந்த ரோலுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். சாஃப்ட்வேர் இன்ஜினியர். தேர்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தோன்னா எம்பெடட் SW இன்ஜினியர் அப்படின்ற ஜாப் ரோலுக்கான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஓப்பனிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு ஓப்பனிங் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போத் மேலாக இருந்தாலும் சரி இல்லை ஃபீமேலாக இருந்தாலும் சரி தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதுக்கான சேலரியும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து தான் இதுக்கான சேலரி வந்து இருக்கும். இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் ரிலேட்டட் ஃபீல்டு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா 6+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தோம்னா ELEC சிஸ்டம் BNV இன்ஜினியர் அப்படின்ற ஜாப் ரோலுக்கான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஓப்பனிங்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போத் மேலாக இருந்தாலும் சரி இல்லை ஃபீமேலாக இருந்தாலும் சரி தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதுக்கான சேலரியும் பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்கில்ஸை பொறுத்து தான் இதுக்கான சேலரி வந்து இருக்கும். இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா ரிக்வயர்ஸ் ஏ டிகிரி இன் அன் அக்ரியேட்டட் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் மெட்டீரியல் சயின்ஸ் கரிக்குலம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் மெட்டீரியல் சயின்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் எது படிச்சிருந்தாலும் ஓகே தான். இந்த ரோலுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். பட் இந்த ரோலுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷம் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக எதுவும் மென்ஷன் பண்ணலை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே இந்த ரோலுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்க இந்த ஸ்கில்ஸ்லாம் உங்ககிட்ட இருந்தாலும் இந்த ரோலுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். கண்டிப்பாக வந்து இந்த ஜாப் கிடைக்கும். ஃபிஃப்த் ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்ன பார்த்தீங்கன்னா எம்பெடட் SW இன்ஜினியர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்ற ஜாப் ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போத் மேலாக இருந்தாலும் சரி இல்லை ஃபீமேலாக இருந்தாலும் சரி தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதுக்கான சேலரியும் பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்கில்ஸை பொறுத்து தான் இதுக்கான சேலரி வந்து இருக்கும். இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் ஆர் மாஸ்டர் டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் ஆர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் ஈக்குவலண்ட் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் வித் 15+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் C++ டெவலப்மெண்ட்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இந்த ரோலுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். சிக்ஸ்த் ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சிஸ்டம் மாடலிங் அண்ட் சிமுலேஷன் இன்ஜினியர் அப்படின்ற ஜாப் ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போத் மேலாக இருந்தாலும் சரி இல்லை ஃபீமேலாக இருந்தாலும் சரி தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்கில்ஸை பொறுத்து தான் இதுக்கான சேலரி வந்து இருக்கும். இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா BE ஆர் வந்து பார்த்தீங்கன்னா ME ஆர் PhD இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் இன்ஜினியரிங் ஆர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஆர் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கைடன்ஸ் நேவிகேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் ஆர் ரிலேட்டட் இன்ஜினியரிங் டிசிப்ளின் இந்த கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 3+ இயர்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோலில் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ பார்த்து இந்த 6 ஜாப் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறதுனா நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டர்பில்லருடைய ஜாப் போர்ட்டலில் நம்ம டீட்டெயில்ஸ் கொடுத்து எப்படி ப்ராப்பரான மெத்தடில் வந்து அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணி அதை எப்படி ட்ராக் பண்ணுறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவை நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அட் த சேம் டைம் இந்த ரைட் சைடில் இந்த ஐ பட்டன்லேயே கொடுக்குறேன். அட் த சேம் டைம் இப்போ பார்த்து அந்த 6 ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் அந்த எந்த அப்ளிகேஷனுக்கு நீங்கள் சப்மிட் பண்ண போகிறீங்களோ நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபுல்லாக ஆல்ரெடி செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் பேசிக் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா மட்டும் தான் வந்து சொல்லியிருக்கேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை ஸ்கில்ஸ் இருக்கணும், இத்தனை ரெக்வயர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ் வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோ லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போகுன்றதுக்காக நான் கொஞ்சம் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த எந்த அப்ளிகேஷனுக்கு நீங்கள் சப்மிட் பண்ண போகிறீங்களோ நீங்கள் அந்த அப்ளிகேஷனை ஃபுல்லாக ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகேவா இருந்தால் அவங்க கேட்டிருக்க அந்த ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் அந்த அப்ளிகேஷனுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்த லிங்க்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்து இந்த 6 ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.